இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, நீங்கள் நன்றா இருக்கணுமா? டு யூ வாண்ட் டு லிவ் அ லாங் ஃபுல் லைஃப்? இது எல்லாருக்குமே விருப்பம். நம்ம நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், நீண்ட காலம் சுகமாய் சந்தோஷமாய் செழிப்பாய் வாழ வேண்டும்ன்றது எல்லாருக்குமே விருப்பம். அதுக்கு சில வழிமுறைகளை வேதத்தில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு உள்ள செய்தியில் முக்கியமாக நாம் பெற்றோர் பிள்ளைகள் அந்த உறவை பற்றி வேதம் என்ன சொல்லுது, அதற்கும் இந்த நல்ல நீடித்த நாட்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலத்தில் பிள்ளைகளை வளர்ப்பது மிகவும் ஒரு சேலஞ்சான ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா பிள்ளைகளுக்கு வரும் சோதனைகள் மிகவும் அதிகமாக இருக்குது, பெற்றோருக்கு வரும் சோதனைகளும் மிகவும் அதிகமாக இருக்குது. பிள்ளைகளை கண்டிக்காமல் வளர்ப்பது எளிதாக தோன்றுது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அது இந்த பெற்றோர் பிள்ளைகள் உறவு சில நன்மையான, சில இல்லை, முக்கியமான நன்மைகளுக்கு ஒரு ஊற்றாக அமையுது. முதலாவது நமக்கு இன்றைக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, பெற்றோருக்கு பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்படுகிறார்கள். சங்கீதம் 127, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இப்போது அவரால் கிடைக்கிற பலன், அவரால் வரும் சுதந்திரம். சுதந்திரம்னா இன்ஹெரிட்டன்ஸ் வரணும்னா அது சந்ததியாக வரணும். இது இதுக்குன்னு நான் தனியாக உழைச்சி ஏதாவது பண்ணி தான் கிடைக்குதுன்னு இல்லை. இது என்னுடைய முன்னோர்கிட்டேருந்து வர்ற மாதிரி தேவனிடத்துலேருந்து வருகிற ஒரு சுதந்திரம் அது. இன்னொன்று அவரால் கிடைக்கும் பலன், அவர்கிட்டருந்து தான் வருது. பல சமயங்களிலே இது என் பிள்ளை, என்னோடது, ஏன் இஷ்டப்படி வளர்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கொடுத்தவர் தேவன், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறது நமக்கு மிக்க பலனை தரும். இன்னொரு வசனம் சங்கீதம் 128:3, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஒலிவ மரக்கன்றுகளைப் போல நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்னும் நீதிமொழிகள் 17:6, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. இதுலேயும் பிள்ளைகளின் பிள்ளைகளை பற்றியும் பிதாக்கள் பிள்ளைகளுடைய மேன்மை என்பதை பற்றியும் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த பிள்ளை வளர்ப்பு என்பது என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்னன்றதை சில காரியங்களை நம்ம வேதத்திலேருந்து இன்றைக்கு கற்றுக்கொள்ளலாம். பெற்றோரின் கடமை பிள்ளை வளர்க்குறது. ஏன்னா இது பிள்ளைகள் நம்முடைய ஒரு சொந்த முயற்சினாலோ நம்முடைய ஒரு காரியத்தினால அதில் தேவன் கொடுக்க சுதந்திரம். அதனால் அவர் நமக்கு வளர்த்து கொடுக்கும்படி கொடுத்த இந்த பிள்ளைகளை சரியான வழியில் நடத்துவது நம்முடைய கடமை. என்னெல்லாம் கடமை பெற்றோருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, புத்தி சொல்லுதல், அவர்களை நல்வழிப்படுத்துதல், அவர்களுக்கு போதகம் செய்தல். இதுக்குரிய சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிள்ளைகளை ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே வளர்த்துறது, அப்படியே சாப்பாடை போட்டு நல்ல துணிகளை உடுத்தி அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கு இந்த காலத்து பெற்றோருக்கு எந்த குறைவுமே இல்லை. அதில் அவங்க ரொம்ப குறியாக இருக்கிறாங்க, தங்களுடைய உழைப்பு முழுவதையும் அதில் போடுறாங்க. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் மிகவும் முக்கியமான காரியம். அதை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். அதை கண்டுக்காமல் விட்டுறதுனால பிள்ளைகள் தவறாக வளர்க்கப்படுகிறார்கள். அதனால தான் இந்த காரியத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். உபாகமம் 6:7 வாசிக்கிறேன். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பொழுதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. இதில் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டியிருக்குதான். கருத்தாய்னா உட்கார்ந்து நம்ம எப்படி பாடத்தை சொல்லி கொடுக்குறோமோ அது போல் கருத்தாய் போதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. உட்கார்ந்துருக்கிற போதும் போதிக்கணும், நடக்கிற போதும் சொல்லணும், படுக்கிற போதும் இருக்கணும், எழுந்திருக்கிற போதும். இப்போ எல்லா நேரத்திலும் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போது பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதில் ஆண்டவருடைய கட்டளைகளை பற்றி போதிக்கணும்னு சொல்லியிருக்குது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவேல் 1:3, இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள், இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியார்களுக்கும் தெரிவிக்க கடவர்கள். இதுலேயும் ஆண்டவருடைய கட்டளை என்ன சொல்லுது? பிள்ளைகளுக்கு தெரிவிங்க. உங்களுக்கு தெரிகிற இன்ஃபர்மேஷனை
உங்களுக்கு தெரிகிற காரியங்களை உங்களோட வைத்து கொள்ளாதீர்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். அவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. அவர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கு சொல்வார்கள். அப்போது இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஒரு ஜென்ரேஷனாக பாஸ் பண்ண வேண்டிய ஒரு காரியம். நாம் தெரிந்து கொண்ட காரியங்கள், நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், நாம் ஆண்டவர் மூலமாக நமக்கு கிடைத்த நன்மைகள், ஆண்டவரை சேவிப்பதனால் நமக்கு கிடைக்கிற பலன், வேத வசனம் என்ன சொல்லுது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை, தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிதாக்கள்னா அப்பாமார், தகப்பன்மார். முந்தி காலம் உள்ள தகப்பன்மார்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா அதை செய்கிற வரைக்கும் அவங்கள பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும். அவங்க வந்தாலே ஒளிஞ்சிக்குவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னுடைய தகப்பனார்லாம் அப்படி சொல்லுவாங்க. எங்களுடைய சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து, இப்போ இன்னும் ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு. ஒரு தகப்பன் என்கிற ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் தகப்பன்மாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை என்னென்னா, பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்க்க வேண்டும். அப்போது நம்ம போதிக்க வேண்டியது, அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டியது, முறைப்படுத்த வேண்டியது தகப்பன்மாருடைய கடமை. அதே நேரம் அவங்கள கோபப்படுத்தாமல் சரியாக பேசி சொல்லி அவர்களை வளர்க்க வேண்டியது தகப்பன்மாருடைய கடமை, பெற்றோருடைய கடமை. அப்போது சிட்சைனா என்னது? நிறைய நேரம் நம்ம அடிக்கிறது அப்படிலாம் யோசிக்கிறோம். ஆனால் இந்த காலங்களில் அடிக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஆனால் வேதம் பிள்ளையை தண்டியாமல் விடாதே அப்படிங்குது. இப்போது தண்டிக்கிறதுங்கும்போது அடி, கோவத்தில், எரிச்சலில் கையில் கிடைக்கிறதெல்லாம் வச்சு அடித்து அது காயப்படுத்துகிற மாதிரி, அதை உடைஞ்சி போகிற மாதிரி, இல்லைன்னா அதுங்களை பாதிக்கிற மாதிரி அப்படி பண்ண சொல்லலை. அவர்களை திருத்துவதற்காக நம்முடைய கோபத்தை அடக்கி அவர்களை எதுக்காக இந்த தண்டனை கொடுக்குறோம் என்பதை சொல்லி அவர்களை திருத்துவது அவசியம். இப்போ சிட்சை தண்டனை பற்றி வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். இப்போ தகப்பனுடைய ஒரு பொசிஷனை தேவன் கர்த்தர் தம்முடைய பொசிஷனோடு இணைத்து சொல்கிறாரு. எப்படி நான் நேசிக்கிறவர்களை நான் திருத்துகிறேனோ, அவர்களை சரிப்படுத்துகிறேனோ, அது மாதிரி தகப்பனும் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறான். பல நேரத்தில் பிள்ளைங்க அழுகிறாங்கன்றதுக்காக நம்ம ஒரு தகப்பன்மார் தங்களுடைய சக்திக்கும் மீறி காரியங்களை வாங்கி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது அவங்க அழுகிறாங்கன்றதுனால மனசு தாங்காமல் நம்ம கொடுத்துட்றோம். ஆனால் சின்ன வயசில் அவங்க கேட்குறத வாங்கி கொடுப்பதற்கு உங்களுக்கு இப்போ தகுதி இருக்கலாம், கடன் வாங்கியாவது கொடுக்கலாம். ஆனால் ஒரு வளர்ந்த பிறகு அவங்க கேட்குற பெரிய பைக்கு, இன்னும் விலை உயர்ந்த மொபைல் ஃபோன், அந்த மாதிரி கேட்கும்போது என்ன செய்ய போகிறீங்க? அப்போது இப்போவே இவ்வளோ தான் இருக்குது, இதுதான் தர முடியும், இதுக்கு மேலே கேட்டாலும் அழுதாலும் என்னால் முடியாது, நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பழகுங்க. இது நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய தகுதிக்கு ஏற்றாற்போல் தான் செய்ய வேண்டும். இன்னொன்று, ஒருவேளை உங்களுக்கு தகுதி அதிகமாக இருந்தாலுமே நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி செய்யணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இதில் வசனம் சொல்லுது, நேசிக்கிற புத்திரனே சிட்சிக்கிறான். அவங்க இன்றைக்கி இப்படியே பழகுனாங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்கும் அங்கே நினச்சது நடக்கணும்னு சொல்லி அந்த இதிலே போவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை சீராக அமையாது. நல்ல நண்பர்களை அவர்களால் ஒரு கண்டுபிடிக்க முடியாது. திருமண வாழ்க்கையில் சரியாக ஈடுபட முடியாது. எல்லாமே பாதிக்கப்படும். அதனால் சிட்சை ரொம்ப அவசியம். அடுத்தது 22 நீதிமொழிகள் 6ஆம் வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். முதிர் வயது ஆன பிறகு கூட அவங்க அதை விட மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசில் நம்ம சொல்லி கொடுக்குற காரியங்கள் அவர்களுக்கு பசுமரத்தாணி போல் அவருடைய இருதயத்தில் பதிந்து விடும். இன்றைக்கு என்னை போல் இருக்கிற பலர் சொல்ல முடியும், நம்மளுடைய வளர்ப்பு பெற்றோர் சொல்லி கொடுத்த காரியங்கள் இன்னும் நம்மை விட்டு அகலாமல் இருப்பதை நம்ம சொல்ல முடியும். அப்போது நடத்த வேண்டிய வழியிலே நடத்தணும். அவங்க கையை பிடிச்சி நடக்கிறேன்னு நடந்து வருகிற காலங்களிலே நாம் சொல்லி கொடுக்கும் காரியங்கள் மிகவும் முக்கியமானது. ஏன்னா அவங்க கொஞ்ச நாள் தான் நம்ம கையை பிடிச்சி நடப்பாங்க. அதுக்கு பிறகு நம்ம கூட சேர்ந்து நடக்கிறது கூட அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை நடத்துவது நம்முடைய கடமை. ஏனோ தானோ எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க அம்மா பார்த்துக்குவா, இல்லை, பெற்றோர் 2 பேருடைய கடமை அது. ஏன்னா பிள்ளைகள் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவர்கள். அதே 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும்,
அதே தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். இப்போ ஒருவேளை மதியீனம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த உலகத்தில் இப்போ தான் அவங்க புதுசாக வந்திருக்காங்க. உங்களை மாதிரி 40, 50 வருஷம் அவங்க வாழலை. இப்போ தான் புதிதாக ஆரம்பிக்கிறாங்க. சில நேரம் சில காரியங்கள் இது செஞ்சால் தப்பாக இருக்கும், நமக்கு காயத்தை உண்டு பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது சில நேரம் நம்ம தண்டனையின் பிரம்பினாலே அதை திருத்த வேண்டியிருக்குது. அப்போ தான் அந்த மதியீனம் போகும். அடிக்கக்கூடாதுன்னு ஒருவேளை நீங்கள் தீர்மானம் எடுத்துருக்கலாம். ஆனால் வேதவாசனம் சொல்கிறத நான் சொல்கிறேன். அதுக்காக அவங்களை காயப்படுத்தும் வண்ணம் நாம் செய்யக்கூடாது. அடுத்த வசனம் 23:13 இதுவும் நீதிமொழிகள் தான். பிள்ளை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். ஐயோ, அடிச்சிட்டா என் பிள்ளை செத்து போயிடுவோனான்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னா நாளைக்கு அவர் நல்ல ஒரு குடிமகளாக வளர முடியும். ஒருவேளை நீங்கள் கண்டிக்காமல் ஒரு அடிக்காமல் கூட சில நேரம் அவங்க பிடிவாதம் பிடிச்சாங்கன்னா அப்படியே நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா கூட அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டீங்க. அவங்க கத்தி அழுது போராட்டம் பண்ணுறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கலன்னா நான் அடுத்த நேரமே அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம இது செஞ்சும் பிரயோஜனம் இல்லை. அவங்க தங்களுடைய நிலையில் உறுதியாக இருக்கிறாங்கன்றதுனால அவங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வாங்க. நம்ம தான் அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். சில நேரம் நமக்கு வேதனையாக தான் இருக்குது. பிள்ளைங்க அழுகிறத பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவர்களுக்கு அது தீமையாக முடியும்ன்றதை நம்ம கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு வளர்கிற ஒரு ஜென்ரேஷன் மொபைல் ஃபோன் அடிக்ஷன் ரொம்ப இருக்குது. சின்ன பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க சாப்பாடு ஊட்டும்போது கூட நம்ம ஃபோனை கையில் கொடுத்து ஊட்டுருவோம். அது என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பண்ணால் பரவாயில்ல. இது ரெகுலராக அது இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்ற நிலைமை வரும்போது அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு நாள் அது அவனை அடிமையாக்கும், அவளை அடிமையாக்கும். இதே போல் அடிமையாகி படிக்கக்கூட முடியாமல் தன்னுடைய மனது நிலை பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாமல் போகிற பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன். இது உண்மையாய் நடக்குது இப்போது. அதனால் நமக்கு கவனம் தேவை. உண்மையாய் நம் பிள்ளைங்க மேலே அக்கறையோடு இருப்போம்னா நம்ம தண்டிப்போம். இப்போ 29 நீதிமொழிகள் 17 வசனம். உன் மகனை சிற்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். அவங்கள நம்ம தண்டித்து அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்தும் போது நம்ம ஆத்மாவுக்கு அங்கே ஆறுதல் படுத்துவாங்களாம், நமக்கு சந்தோஷத்தையும் கொடுப்பாங்களாம். முதல்ல ஒருவேளை அந்த டைமில் நமக்கு வருத்தமாக இருந்தால் கூட அவங்க வளர்ந்து நல்ல குணங்களோடு வாழும்போது நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு பகுதி பாருங்கள், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். இது 2 சைடும் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஒருவேளை திடன் இல்லாமல் அவங்களுடைய கான்ஃபிடென்ஸே லூஸ் பண்ணுற மாதிரி அவங்கள கோபம் மூட்டிக்கிட்டே இருக்காதிங்க. உனக்கு இது வராது, நீ சரிப்படாது, உனக்கு முடியாது, நீ இப்படி தான் ஆவ, நீ ஃபெயிலாக தான் ஆவ, உன்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு பேசி அவங்களுடைய நம்பிக்கையை இழந்து போகும்படி செய்யாதீங்க. அவங்க திடனற்று போகாதபடிக்கு அவர்களை கோபம் மூட்டாதிருங்கள் பிதாக்களே. இதுவும் பிதாக்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம். இப்போது இதெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிதாக்களை பற்றி, அவங்களுக்கு தண்டிக்கிறத பற்றி, சிட்சையை பற்றி சில வசனங்களை பார்த்தோம். பெற்றோருடைய மகிழ்ச்சியும் துக்கமும் பிள்ளைகள் எப்படி வளர்றாங்கன்றதை பொறுத்து இருக்குதுன்னு கூட சில வசனங்கள் இருக்குது. அப்புறம் பெற்றோர் பிள்ளைகளை வளர்ப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்க முடியும், அதே நேரம் துக்கப்படவும் முடியும். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், மூட புத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான், மதியனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை. சஞ்சலமும் மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை எப்போ வருது? மூடனாக இருக்கிற ஒரு மகனை குறித்து, மதியனாக இருக்கிற மகனை குறித்து. இதெல்லாம் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாதவங்க அப்படி கிடையாது. நம்ம சரியாக அவங்கள நடத்தாததுனாலே இது தப்பு, இது சரி, வெறும் படிப்பு மட்டும் எல்லாம் வாழ்க்கையில் கொண்டு வந்துடாதுங்க. அவங்களுக்குரிய மற்ற காரியங்கள், இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, எது நல்லது, எப்படி நண்பர்களை வைத்துக்கொள்வது, வேதவாசனம் என்ன சொல்லுது, ஆண்டவருக்கு எது பிரியும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவர்கள் மூடனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அடுத்து நீதிமொழிகள் 17:25 மூடப்புத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். சலிப்பும் கசப்பும் ஒரு புத்திரனை பெற்றவர்களுக்கு கிடைக்குது பாருங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கத்தை கொடுக்கிறது, சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மூடனாகிய மகன். கீழ்ப்படியாமல், குடிச்சிக்கிட்டு, படிக்காமல், ஊர் சுற்றிக்கிட்டு, வேலைக்கு போகாமல் இருக்கிற பிள்ளைங்களை குறித்து கவலைப்பட்டு கண்ணீர் வடிகிற பல பெற்றோரை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அவங்க ஆரம்பத்தில் அவங்கள எப்படி வளர்த்தாங்க அப்படின்னு போய் அவங்க கேட்டிங்கன்னா அவங்க
சரியாக வளர்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பான பெற்றோர் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க கண்டிச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் இப்படி போகிறாங்க. சொல்கிறதெல்லாம் சரி சரின்னு கேட்கும்போது தான் தவறான காரியங்கள் பெருசாகும்போது அவங்கள செய்யாதீங்கன்னு சொல்லும்போது இதுவரைக்கும் எல்லாத்தையும் சரின்னு சொன்னவங்க ஏன் இதை சரின்னு சொல்லலை, நீங்கள் சொல்லி நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீதிமொழிகள் 23:24 நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். இப்போ நீதிமானாய் நடக்கிற பிள்ளையுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவானா, மகிழ்வானாம். 23:25 உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழ்வாள். தாப்பனும் தாயும் சந்தோஷப்படணுன்னா சின்ன வயதிலே அவர்களை போதித்து அவர்களை நல்வழிப்படுத்தி, கஷ்டம், இது ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் மட்டும் சொன்னால் அவங்க கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. திரும்ப 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 இதே காரியத்தை நம்ம நிலைநாட்ட வேண்டியிருக்கு. ஒரு நாள் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா அடுத்த நாள் செய்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்பயும் நோ, அதை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லணும். சில நேரம் நம்முடைய அலுவல்களில் நம்ம பிஸியாக இருக்கிற டைமில் பார்த்து அதை செய்வாங்க. அப்பயுமே நமக்கு தெரியணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு தான் நம்முடைய நிலைப்பாடை மாற்றக்கூடாது. நான் பிஸியாக இருக்கேன், நீ என்ன போன்னு விட்டோன்னா அவங்க திரும்பி போகிறதுக்கு விலகி போகிறதுக்கு வாய்ப்பாக அமையுது. இது ஒரு பெரிய ஒரு ஃபுல் டைம் ஒரு வேலைங்க. நம்முடைய வேலையோடு இது முக்கியமான வேலை. ஆனால் இதெல்லாம் பெற்றோரை பற்றி பார்த்தோம். அடுத்து பிள்ளைகளுடைய கடமையை பற்றி பார்க்க போகிறோம். பிள்ளைகளுடைய கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர் சொல்கிறத கேட்டல், அவர்கள் சொல்கிறத கவனிக்கிறது, அவங்களுக்கு கீழ்ப்படுகிறது, அவங்கள மதிக்கிறது. இதுக்குரிய சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 1:8 என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவங்க சொல்கிற போதகத்தை தள்ளாத அப்படிங்கிறப்போ வசனம் அவங்க சொல்கிற காரியங்கள் ஒருவேளை நமக்கு பிடிக்கலை, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நான் இப்போ வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சா கூட பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் புத்தியை கேளுன்னு தான் ஆண்டவர் வசனத்தில் சொல்கிறார். தாயின் போதகத்தை தள்ளாதன்னு தான் சொல்கிறார். நீதிமொழிகள் 4:1 பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். இதுலேயும் அதே தான் வருது. 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. காத்துக்கொள்னா அதன்படி செய்யி, தள்ளி விட்டுறாத. அடுத்து நீதிமொழிகள் 13:1 ஞானமுள்ள மகன் தன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். இப்போ உண்மையாய் ஞானமாக இருக்கிற பையன் அவங்க சொல்கிறாங்களா, அவங்க சொல்கிறதுல ஏதோ காரியம் இருக்கும். அவங்களும் இதே மாதிரி பாதையில் போயிருப்பாங்க, ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரியுது, நமக்கு தெரியாத. அவங்க சொல்கிறத நம்ம கேட்போன்னு கவனிக்கிறாங்க. கண்டிப்பாக ஞானமாக இருப்பாங்க அவங்க. 23:22 உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாத. தகப்பனுக்கு செவி கொடுன்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்கிறத கேளு. உங்கள் அம்மா வயசாயிட்டா, அவங்க சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நொய்ங்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள தாய் அசட்டை பண்ணாதே. அப்போது வேத வசனம் இதைத்தான் சொல்லுது. ஒருவேளை அவங்க உங்களை விட படிப்பில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், இப்போ உள்ள டெக்னாலஜியை புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தாலும் அவர்களை அசட்டை பண்ணாதீங்க, அவங்கள தள்ளி விடாதீங்க, அவங்க போதகத்தை தள்ளாதீங்க அப்படின்றதான் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை. ஏன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு அடங்கி இருக்குது. இது ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கொண்டு வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் நோவா தன்னுடைய பிள்ளையை விட்டு வெளியே வந்த பிறகு வெள்ளம்லாம் முடிஞ்சு அவங்க 8 பேர் மட்டும் வெளியே வர்றாங்க. அப்புறம் திராட்சை தோட்டத்தை பயிரிட்டு அவன் குடித்து வெறித்து வஸ்திரம் விலகி படுத்திருந்திருக்கான் என்னுடைய கூடாரத்தில். ஒரு மகன் அதை பார்த்துட்டு மற்றவங்ககிட்ட சொன்னான். ஆனால் மற்ற 2 பையங்களும் அவங்க தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காம அவங்க பின்னாடி அதை மூடிடுறாங்க. இது தெரிந்த பிறகு நோவா அந்த போய் சொன்ன மகனை சபிக்கிறான். அப்போது பெற்றோருடைய சாபம் என்று ஒன்று இருக்கிறதுன்றதை மறந்து போயிடக்கூடாது. இது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உண்மை. அதே மாதிரி ஈசாக்கு யாக்கோபு விஷயத்திலும் யாக்கோபை போய் அவனுடைய அம்மா நீ ஏசா மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நான் உனக்கு சமைச்சு தர்றதை உங்கள் அப்பாட்ட கொடுத்து ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோன்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான், அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபேக்காளை நோக்கி ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாக காணப்பட்டு ஆசீர்வாதத்தை எல்லாம் சாபத்தை வர பண்ணி கொள்வேனே. இப்போ எங்கள் அப்பா என்னை சாபம் போட்டுருவாரே, என்னை தொட்டு பார்க்கும்போது எங்கள் அண்ணன் மாதிரி இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாரே, இப்போ நான் சாபம்லாம் வரும். இப்போ அந்த சாபம் ஆசீர்வாதன்றது குறித்த ஒரு பயமும் மரியாதையும் அவனுக்கு இருந்திருக்கு பாருங்க. அப்போது இது உண்மை என்பதை அவங்க நம்பி இருக்கிறாங்க. இது வேதத்தின்படி ஆண்டவரும் சொல்கிறாரு. ஆதியாகமம் 49:28
இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவருடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான். அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். இப்போ தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். அப்போது பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும், பிள்ளைகள் பெற்றோரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதில் ஒரு ஆவிக்குரிய உண்மை இருக்குது. இன்னொரு இது மட்டும் இல்லை, தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் அந்த 10 கட்டளையில் பார்க்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இப்போ உன் நாட்கள் நீடித்திருக்கணும்னா தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். கனம் பண்ணணும்னா என்னது? அவங்கள மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுக்கணும்னா என்னது? அவங்க சொல்கிறபடி செய்யணும், கீழ்ப்படியணும், அவங்க சொல்கிற காரியங்களை கேட்கணும். வயசாயிடுச்சு, உங்களுக்கு என்ன தெரியும், அவங்களோட நான் ரொம்ப படிச்சுட்டேன் அப்படின்னு இல்லை. அவங்க கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் கனத்தையும் கொடுக்கும்போது உன் நாட்கள் நீடித்திருக்கும். இன்னொரு ஒரு பகுதி பாருங்கள், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதில் பாருங்கள், இன்னொன்னையும் சேர்த்துருக்காரு. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு மட்டும் இல்லை, நீ நன்றாயிருப்பதற்கும். இந்த செய்தியின் தலைப்பு அதுதான். நீடித்திருக்கணுமா, நல்ல வாழ்க்கை வாழணுமா, நீங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு சிம்பிள் காரியம். பல நேரத்தில் பலவித காரியங்களை நம்ம செய்கிறோம். போய் எக்ஸசைஸ் பண்ணுறோம், நல்லது தான், நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், மற்ற நல்ல காரியங்களை செய்கிறோம். ஆனால் இது ஆவிக்குரிய ஒரு உண்மை. தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய கனத்தையும் மரியாதை, ஒருவேளை இது வரைக்கும் நம்ம அப்படி இல்லைன்னா கூட இன்றையிலேருந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அவர்களுக்குரிய மதிப்பையும் மரியாதையும் செலுத்தும் போது நம்முடைய ஆரோக்கியம் பெருகும், நம்ம நாட்கள் நீடித்திருக்கும், நான் நன்றாய் வாழ்வோம். சரி, இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் ஏதாவது சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தா, இயேசுவானவர் பிள்ளைகளை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு, பெற்றோரை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு. பிள்ளைகளை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு? மார்க்கு, லூக்கா, மத்திய எல்லாத்துலேயும் இந்த வசனம் வருது. மார்க்கு 10:14 வாசிக்கிறேன். இயேசு அதனை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொள்ளுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சிறு பிள்ளைகள் அவரிடத்தில் வருவது அவருக்கு விருப்பம், அவர்கிட்ட போகக்கூடாதுன்னு தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிள்ளைகள் அவரிடத்தில் வருவது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த காரியத்தில் பெற்றோர் அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. இன்னொன்று, பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் சொல்கிறாரு ஆண்டவர். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசிக்கிறேன். உன் தகப்பனையாவது உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசித்தது தான். அதில் ஒரு கொல்லப்பட வேண்டும் என்று கூட ஒரு கற்பனை வருது. அது பின்னாடி நான் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? பரிசேயரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் தகப்பனுக்கும் தாய்க்கு ஏதாவது செய்யணுமா? உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லையா? அதான் எவ்வளோ என்ன நீங்கள் அவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை காணிக்கையாக கொண்டு வந்து போட்டுருங்க. நீங்கள் அவங்கள கவனிக்க வேண்டியதில்லை, நீங்கள் போதிக்கிறீங்க. போதித்து இப்போ 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் பாரம்பரியத்தினால் தேவனுடைய கற்பனை அவமாக்கி வருகிறீர்கள். அப்போ உங்களுடைய பாரம்பரியம், நீங்களாக ஒன்றை உருவாக்கிட்டீங்க. ஆண்டவருடைய கற்பனையை மீறி நீங்களாக ஒரு கற்பனையை உண்டாக்கிக்கிட்டு தகப்பனை தாயும் கவனிக்க வேண்டியதில்லை, காணிக்க பொட்டியில் அவங்கள கவனிக்காதன்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கிறாரு. இப்போது தகப்பனையும் தாய்க்கும் செய்ய வேண்டிய ஒரு கடமையை செய்ய வேண்டும் என்பதை இயேசுவானவர் போதிக்கிறார். அவரே சிலுவையிலே தன்னுடைய தாயை, தன்னுடைய சீஷனை கவனிக்கும்படி அவனிடத்தில் ஒப்பு கொடுத்தது நமக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற ஒரு அறிவுரை என்னென்னா, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயமான ஒரு காரியம், கீழ்ப்படுகிறது நியாயமான காரியம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வசனத்திலே, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. இவர் இன்னொரு காரியத்தை எடுத்து காட்டுறாரு பாருங்களேன். இதே பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை சொல்லிட்டு, உனக்கு நன்மை உண்டாயிருக்கணுமா, உன் வாழ்நாள் நீடித்திருக்கணுமா, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. இப்போ 10 கற்பனையில் வாக்குத்தத்தத்தோடு இருக்கிற கற்பனை, முதல் கற்பனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதில் இதுவும் சேர்ந்துருக்கு. நன்மை வரணுமா, நீ நல்லா இருக்கணுமா, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. இப்போது இதில் நம்ம எதுவுமே கஷ்டப்பட்டு செய்யாமல் ஒரு ஈஸியாக ஒரு காரியத்தை நம்ம
பெற்றுக்கொள்ள முடியும், நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், நாம் நன்றாய் வாழ முடியும்னா ஒரு காரியம் இருக்குன்னா இதுதான். தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய கனத்தையும் மரியாதையும் செலுத்துதல், அவங்களுக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னு பவுலும் சொல்கிறாரு. நியாயப்பிரமாணத்தில் இன்னும் ஒரு காரியம், ஒரு பயங்கரமான ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அந்த பிரமாணத்துக்கு அடியில் இல்லை, ஆனால் கூட இஸ்ரவேல் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா நன்மைகளும் நமக்கு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான எச்சரிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 21 அதிகாரம் 18 19 20 21 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒருவேளை பெற்றோர் சொன்னபடி கேட்காம அவங்கள அவங்க தண்டித்தும் அவங்க அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு மனசு இல்லாமல் அடங்காத துஷ்ட பிள்ளை இருந்தால் என்ன செய்யணும்னு போட்டிருக்கு. அவங்கள கொண்டு போய் பட்டணத்தின் மூப்பர்கிட்ட கொண்டு போய், என் பையன்தான் இவன் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான், ரொம்ப அடங்காதவனாக இருக்கிறான், குடியனாக இருக்கிறான், பெருந்தினிக்காரனாக இருக்கிறான், முரடனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போது அந்த மூப்பரெல்லாம் சேர்ந்து அவனை கல்லெறிந்து கொல்லணுமா. இப்படி ஒரு சட்டம் பழைய ஏற்பாடே உடன்படிக்கையில் இருந்திருக்கு. ஏன்னா அவன் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை, அவன் மூலமாக அநேகர் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கிறதுனால அந்த தீமையை வேரோடு அறுக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக ஆண்டவர் அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு சட்டத்தை கொடுத்துருக்கிறாரு. இதை தான் இயேசுவானவர் கூட சொல்கிறாரு, உன் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும், மத்தேயு 15:4. இப்போது திட்டுனா கூட கொல்லப்பட வேண்டும் என்று சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கு ஒரு ஒருமையில் பேசுகிற பிள்ளைங்க, அது வந்து ஒரு சந்தோஷமாக பெற்றோர் எடுத்துக்கிறோம். நீ நான் பேசுகிறது சந்தோஷமாக எடுத்துக்கிறோம். அதை கூட நம்ம திருத்த வேண்டியது அவசியம். அவங்கள மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும். பெற்றோராக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையோடு பேசணும். அவங்கள நிந்திக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் சின்ன வயதிலே ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்கலன்னா நீங்கள் ஆரம்பிங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க பெருசாகிட்டாங்கன்னா, ஆண்டவரே நான் இனிமேல் எப்படி பண்ணணும், எனக்கு இது வரைக்கும் இப்படி நடந்துருச்சு, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேளுங்க. ஒருவேளை பேர பிள்ளைங்க இருப்பாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. நீங்கள் பிள்ளைங்க என்னை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, உங்கள் பெற்றோர் அப்படி நடத்தலைன்னா நீங்கள் அந்த பெற்றோரை கனம் பண்ணுங்க, பரவாயில்ல. அவங்க உங்களை சரியாக நடத்தாட்டால் கூட பரவாயில்ல. ஏன்னா ஆண்டவருக்கு அவங்கள சரியாக பெற்றோரை கனம் பண்ணுறது அவருக்கு பிரியம். நம்ம நல்லா இருப்போம். ஏன்னா இது வந்து சீரியஸான காரியம், முக்கியமான காரியம். நம்ம நல்லா இருப்பதற்கு தேவன் உண்டாக்கின ஒரு சட்டம், ஆவிக்குரிய ஒரு சட்டம். இப்போது ஒருவேளை எனக்கு தகப்பன் தாயும் இல்லை, யாரும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா, தேவன் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறாருன்றதை மறந்து போயிடாதீங்க. சங்கீதம் 68:5 தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் செய்கிறவருமாய் இருக்கிறார். சங்கீதம் 146:9 பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார் அப்படின்னு இருக்குது. இப்போது ஒருவேளை யாரும் இல்லை, எனக்கு தகப்பன் இல்லை, தாய் இல்லை, நான் வந்து தனியாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக இல்லை. தேவன் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறான்றதை மறந்து போயிடாதீங்க. ஏன்னா அவர் நல்ல தகப்பன். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது, என்னுடைய பெற்றோர் என்னை சரியாக வளர்க்கலை, எனக்கு அவங்க எதுவுமே செய்யலை, என்னை சரியாக படிக்க வைக்கலை, எனக்கு தேவைகளை சந்திக்கலை, என்னை எப்படியோ போட்டுன்னு விட்டுட்டாங்கன்னா, நானும் எப்படியோ ஆண்டவருடைய கிருபையினாலே இன்றைக்கு நான் இருக்கிறேன். என்னுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ என்னுடைய அக்காவுக்கோ அவங்கள கவனித்தளவு என்னை கவனிக்கலைன்னு ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு துக்கத்தில் அவங்களோ மேலே உள்ள ஒரு எரிச்சலில் இருந்தீங்கன்னா, இன்றைக்கு அதை வந்து நீங்கள் மனசில் வைக்காதீங்க. ஒருவேளை உங்களை தவறாக நடத்தினா கூட அவங்களுக்கும் நீங்கள் நன்மை செய்ய ஆரம்பிங்க. அவங்களுக்கு நன்மை செய்யும்போது அதை தேவன் உங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுக்குறார். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும். யோசேப்பு உங்களுக்கு தெரியும். யோசேப்புடைய தகப்பனுக்கு அது அவனை பற்றி தெரியாமல் இருந்தால் கூட அவனுடைய சகோதரர்கள், அவனோட மூத்த சகோதரர்கள் இவனை கிணத்துல தள்ளி அவனை அடிமையாக விற்று போட்டு அவனை தகப்பன்கிட்டருந்து குடும்பத்திலேருந்து பிரித்தவர்களை இவன் கடைசியில் கவனிக்கிறாங்க. அவ்வளோ ஒரு நல்ல மனசு அவனுக்கு. தன்னை விற்று போட்ட தன்னுடைய சகோதரனுடைய குடும்பத்தையும் வைத்து பராமரிக்கிறான். இவன் ஒரு மேன்மையான நிலைமையில் இருந்தால் கூட இன்றைக்கு பெற்றோர்கள் மேலே நமக்கு இருக்கிற கசப்பு, ஒரு காயங்கள், வருத்தங்கள், அதை மனசில் வச்சுக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களையும் நீங்கள் நன்றாக இருப்பதையும் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதையும் நீங்கள் இழந்து போகிறீங்க. அதனால் இன்றைக்கு நாம் இந்த ஒரு ஆவிக்குரிய உண்மையை கற்றிருக்கும்போது
நாம் ஒருவேளை நமக்கு வயதான பெற்றோர்கள் இருப்பார்களானால் அவர்களை கவனிப்பதிலே கவனம் செலுத்துவோம். இன்றைக்கு ஒருவேளை அவங்களோட கான்டாக்டே இல்லாமல் இருந்தால் கூட அவர்களை போய் பார்க்கலாம், அவர்களுக்கு ஒரு கால் பண்ணலாம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம், அவங்களுக்கு உதவி செய்யலாம். நீங்கள் பழைய காரியங்களெல்லாம் மன்னித்து மறந்துட்டு, தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பேன், நான் மற்றவர்களுக்காக அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை நீங்கள் செய்கிறது நல்லது. அப்படின்னா ஆண்டவர் நீங்கள் நல்லா இருக்க உங்களுக்கு உதவி, நன்றாக இருப்பதற்கும் நம்முடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இப்போ நிறைய காரியங்களை இன்றைக்கு பார்த்துட்டோம்ல. ஏன் இந்த செய்தியை நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இன்றைக்கு சூழ்நிலையில் பெற்றோர் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஒரு கண்டிப்பு இல்லாமல் அவங்க கேட்குறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதன்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தான் அவர்களுக்கு ஒரு மேலான ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோம் இல்லையா, அவங்க நம்மளை ஆளுகிற இடத்துல இல்லை. அவர்களை ஆள விட்டோன்னா அவங்க சொல்கிறபடிலாம் ஆடிக்கிட்டு இருந்தோன்னு வைங்க, அது சரியே கிடையாது. தேவன் அதை எதிர்பார்க்கிறது இல்லை. தேவன் நாம் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களை சரியாக நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதை நம்ம தொடர்ந்து செய்வோம். ஆண்டவர் அப்படியே இன்றைக்கு என்னை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களை அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே, ஒரு நல்ல ஒரு முழுமையான ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே உங்களை நடத்துவார் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை நம்ம எடுப்போம். பெற்றோர்களை கனம் பண்ணுவோம், பிள்ளைகளை போதிப்போம், வளர்ப்போம். ஆண்டவருக்கு பிரியமான குடும்பங்களை நாம் அமைப்போம். நம்முடைய சந்ததியாக நாம் ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.